ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம். சென்னை விருந்தினர் வழக்கு ரமேஷ் பேசுகிறேன். இந்த முறை பேச போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா நல்ல தலைப்பு, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதோ ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட்லையாவதோ இல்லை கை கலப்புலையோ இல்லை ஒரு கலவரத்துலேயோ இல்லை விரோதிங்க ஒருத்தருக்குள்ள சொந்தக்காரங்களுள்ள சண்டை இல்லை வேறு எங்கேயோ சண்டை பண்ணும்போது அவர் ஒருத்தர் கொலையாயிடுறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப வருஷக்கணக்காக அதில் சார்ஜ் ஷீட்டே கொண்டு போய் ஃபைனல் ரிப்போர்ட்டை கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கொண்டு போய் ஃபைல் பண்ணவே மாட்டாங்க. ரீசன் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வரலன்னுவாங்க. அதாவது பிரேத பரிசோதனை அறிக்கை வரல, நிபுணரோட அறிக்கை வரல. இதுக்கு எனக்கு அரசாங்க வக்கீல் இருக்கார் இல்லையா, குற்றவியல் வழக்கறிஞர் ஏபிபி இல்லை பிபி எனக்கு ஒப்பீனியன் கொடுக்கல. நார்மலாக போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வழக்குகளில், இந்த மாதிரி குற்ற வழக்குகளில் இறுதி அறிக்கையை தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி அரசு வழக்குங்கிட்ட இந்த குற்ற வழக்கை பற்றி கருத்துரை கேட்டு அனுப்புவாங்க. அவர் இதை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பார், எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார். இப்போ கோர்ட்டில் போய் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, ஃபைனல் ரிப்போர்ட் போடலன்னு போடலன்னு பார்த்தீங்கன்னா ஏபிபிகிட்டேருந்து ஒப்பீனியன் வரல, அதனால் நாங்கள் இன்னும் போடலன்னு சொல்லுவாங்க. கோர்ட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும் அதை. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அற்புதமான தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் ஒரு சர்க்குலரை தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் பிறப்பிச்சிருக்கார். அந்த சர்க்குலர் என்னென்னு சொல்லிவிட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போகலாம். என்ன விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு பயன்படும். வாங்க. சர்க்குலர் நம்பர் பார்த்திங்கன்னா RC நம்பர் 00-112 Crime 3/2022 டேட்டட் 8/4/2022. காவல்துறை தலைமை இயக்குனர் தான் பிறப்பிச்சிருக்காரு. சர்க்குலர் மெமோரண்டம் போட்டு சப்ஜெக்ட் போலீஸ் ஃபைலிங் ஆஃப் போலீஸ் ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட் அண்டர் 173 ஆஃப் CRPC ஒப்பீனியன் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நாட் நெசசரி இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூட். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறுதி அறிக்கை, அதாவது குற்ற பத்திரிகைன்னு சொல்லுவாங்க, இல்லை உண்மையான பேர் இறுதி அறிக்கை. ஒரு குற்ற வழக்கில் குற்ற விசாரணை நடைமுறை சட்டப்படி 173 படி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய அரசு குற்றவியல் வழக்கினுடைய கருத்துரை தேவையில்லை, ஒப்பீனியன் தேவையில்லை அப்படின்றதுக்காக ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எதன் அடிப்படையில் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை கடந்த 11/2/2022 SCP நம்பர் 11-21/2021 வழக்கில் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்குலரோட அந்த தீர்ப்பையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரெண்டையும் பிரிண்ட் அவுட் எடுத்தால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்க்குலர் எடுக்கும்போது திருப்பி எடுக்கணும். அந்த திருப்பில் 16 பேராவில் தான் அரசு குற்றவியல் வழக்கினோட முதல் தகவல் அறிக்கையோட சம்பந்தமாக இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய, அந்த குற்ற வழக்கு சம்பந்தமாக இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய அரசு குற்றவியல் வழக்கினரோட அதாவது கருத்துரை ஒப்பீனியன் தேவையில்லை, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் சொல்லுவாங்க, இல்லை தடவியல் ஃப்ரான்சிக் சயின்ஸ் ரிப்போர்ட். ஒருத்தர் கொலையாயிடுறாருன்னு வச்சுக்கலாம், அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்காது. அதில் வீட்டில் அங்கங்கே கயிறாக வச்சு போட்டிருப்பாங்க, கதவில் இதில் தாப்பாடில் அங்கே வீட்டு வாசலில் அதோட அறிக்கை இதெல்லாம் அந்த அறிக்கையை வச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கருத்துரை சொல்கிறீங்கன்னா அரசாங்கம் பொதுவாக காவல்துறையினர் பண்ணுறது வச்சுக்கிட்டு இதனால் என்ன ஆகுன்னா, இறுதி அறிக்கை சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகிடும். அதனால் இது சொல்லி பிபிக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டிருக்கோம், வரல, ஆனால் ஃபைனல் ரிப்போர்ட் பண்ணலன்னு கோர்ட்டுக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. கோர்ட்டு வாய்தா போட்டுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட ஒருத்தர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அணுகியதால் இந்த உத்தரவை போட்டிருக்கு. அந்த தீர்ப்போட 15வது பேராவில் இந்த மாதிரி உத்தரவு போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்குலரில் டிஜிபி போட்ட ஆப்ரேட்டிவ் போர்ஷன் மட்டும் படிச்சிட்டு லாஸ்ட் பேரா மட்டும் போட்டுறேன். ஹென்ஸ் ஃபோர் வித் நோ ஃபைனல் ரிப்போர்ட் charge sheet shall be filed belatedly for the reason for seeking opinion of the public prosecutor, assistant public prosecutor concerned
and any deviation in this record will be viewed seriously. Also in case என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குற்ற வழக்கில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய அரசு வழக்கறிஞரையோ இல்லை உதவி ஏபிபின்னு சொல்லுவாங்க. பிபின்றவங்க யார் எங்கே இருப்பார்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட நீதிமன்றத்தில் இருப்பார். ஏபிபின்னா அந்த சின்ன நீதிமன்றத்தில், அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, அதாவது நீதித்துறையோட நீதிமன்றத்தை ஏபிபி இருப்பார். அவர்கிட்டையோ இந்த வந்து ஒரு குற்ற வழக்கில் இறுதி தாக்கல் செய்ய அவருடைய கருத்துரை கேட்டு காவல்துறை கேட்டுட்டு இறுதி அறிக்கை தாக்கல் செய்யக்கூடாது. அப்புறம் அதில் ஆல்சோ இன் கேஸ் எனி ஆஃப் த கோர்ட்ஸ் ரிட்டர்ன் த சார்ஜ் ஷீட் ஃபார் வாண்ட் ஆஃப் காப்பி ஆஃப் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் ஆர் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த ஆனபிள் Madurai bench of Madras High Court, para number 15 in the reference cited shall be brought to the knowledge of the court concerned to get the charge sheet filed before the court. என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏதாவது நிறைய கோர்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்க வந்து ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் இறுதி அறிக்கை சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிறாங்க. அதில் வந்து அந்த கொலை சம்பந்தமாக வந்து தடவியல் நிபுணரோட அறிக்கை இல்லை ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் இல்லாமல் இந்த ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதை ரிட்டர்ன் போடுறேன் அப்படின்னு கோர்ட்டு சொல்லிச்சுன்னா, இந்த மதுரை கிளை போட்டிருக்கிற இந்த தீர்ப்போட 15வது பேராவதில் இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற விஷயத்தை அந்த சம்மந்தப்பட்ட நீதிபதிக்கு இந்த காவல்துறையினர் வந்து எடுத்து சொல்லணும்னு இந்த சர்க்குலரில் டிஜிபி சொல்லியிருக்கார். அந்த தீர்ப்போட 15வது பக்கம் தெளிவாக சொல்லியிருக்கு. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சொல்லியிருக்கு, ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணும்போது அதற்கு ஏபிபி ஒப்பீனியன் தேவையில்லை. ஃபைனல் ரிப்போர்ட்டை வந்து தடவியல் அறிக்கை நிபுணரோட அறிக்கை இல்லாமல், அதாவது ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு இல்லை எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் இல்லாமல் ஃபைல் பண்ணால் அந்த இறுதி அறிக்கை குற்றப்பத்திரிக்கையை சம்மந்தப்பட்ட குற்றவியல் நீதிமன்றம், நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் இல்லை செஷன்ஸ் கோர்ட்டாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த தீர்ப்பு இருக்குது. அதை வந்து கோர்ட்டு நாலேஜுக்கு காவல்துறை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த சர்க்குலர் வந்து எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த இறுதி அறிக்கையாக இருந்தாலும் சரி, காவல்துறையினர் அதை வந்து அதில் வந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்கிறதுக்கு கருத்துரை கேட்டு அரசு குற்றவியல் வழக்கறிஞருக்கோ இல்லை உதவி குற்றவியல் வழக்கறிஞருக்கோ அனுப்பக்கூடாது. அதே மாதிரி சம்மந்தப்பட்ட குற்றவியல் நீதிமன்றமோ இறுதி அறிக்கை வந்து தடவியல் நிபுணரோட அறிக்கை இல்லாமல் எக்ஸ்பர்ட்டட் ஒப்பீனியன் இல்லை ஃபாரன்சிக் சயின்ஸ் ரிப்போர்ட் இல்லாமல் ஃபைல் பண்ணியிருக்கான்னு சொல்லி அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, ஏற்றுக்க மறுக்கக்கூடாது அப்படின்ற விஷயம் இதில் தெரியுது. இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த டிஜிபி சர்க்குலர் உயர்நீதிமன்ற மதுரை தீர்ப்பு ரெண்டையும் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு அரசு வழக்கோட கருத்துரைக்காக நிறைய வழக்குகளில் வந்து காவல்துறையினர் வந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யாமல் இருந்தால் சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தில் இந்த சர்க்குலர் டிஜிபி சர்க்குலர் இந்த ஹைகோர்ட்டோட காப்பி ஜட்ஜ்மெண்ட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீதிபதியோட நாலேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஃபைனல் ரிப்போர்ட்டை காவல்துறை பதிவு செய்ய ஆகணும். காலத்தீர்மானம் உங்களுக்கு நீதி கிடைக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.